மறைவுக்கு வடிவில் வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் நீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகைத்துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். இல்லை, அது என்ன சொல்றதோடையது அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்பேற்பட்ட அண்ணா ஜெயிச்ச ஒன்று முதல் ஆசீர்வாதம் வாங்கினது பெரியார்கிட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவரு சாவர வரைக்கும் முதலமைச்சர். அப்ப எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆள வந்தாரு. அதே மாதிரி எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா பெரியார், அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க முதல்வர் அரசியல் 1000 பேர் இருந்தா கூட அவரு தனியா கட்சி போனா கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ரஜினி, கமல், விஜயகாந்த் அரசியலுக்கு வராம இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும். அதே மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொன்னா விஜயகாந்த் வந்தாரு. அதை மீறி இன்னைக்கு செத்துருக்கா இருக்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவர் செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தா கூட இவன் போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 இடம் வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டுல எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 இடம் வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்ன உண்டு விஜய் வித்தியாசம். நான் போல 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜய் சார். 10 நிமிஷம் தான். டயர் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் நீங்க வடிவேல் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடிகார்டு வச்சு கூட்டு போ. யார் உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த கோண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி யார் சார் வடிவேல் சார் வந்து எல்லாருமே நம்ம தான் உருவாக்கணும்ல காமெடியனா? யார் சார் வடிவேல் வரல? இதற்கு அது இல்ல சொல்றேன் கேளு. இதனால அண்ணன் சொல்லும் போல சார் சொல்லும் போல இன்னைக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்ப விஜயகாந்துங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாது விஜயகாந்த் இந்த வார்த்தை நாங்க சொல்றோம். ஆனா இந்த படத்தை நீங்க பெரிய பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் சிறப்பு என்ன காரணம் சார்? விஜய் வரதுக்குன்னா நான் 10 நிமிஷம் முன்னே தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் அப்ப கவனிக்கிறேன். நான் கார்ல வந்து அது என்னன்னா உண்மையா சொல்லட்டுமா, என்ன மாரி தெளிவா உள்ளமா அடிக்க மாட்டான். போதையில உள்ளவ எவனா இருந்தா அதெல்லாம் என்ன சில பேர் அந்த போதையில ஒரு போட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போறாங்க. வாங்கி கொடுத்தா வெட்டுறாங்கிறான், குத்துறான்றான், அடிக்கிறான்றான். அதனால அதை விட்டுருங்க. அதுக்குதான் சொன்னேன். அப்புறம் நம்ம ஒரு எதிரியா இருந்துட்டு போனாங்க என்ன நடக்குங்கிற தாக்கப்படும் ஒரு கிடையாது. அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதி எது? எடப்பாடி கவுண்டர். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா சார்? விஜய் சேதுபதி சார் வரல, நிறைய பேர் வரல. மன்னிப்போம். நம்ம படத்தோடைய முதல் காட்சி, முதல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போறாரு சேலம் மாராபின் அவர்கள். அதை வெளியிட போறாரு. எங்க சங்க தலைவர் வழங்க அவர் வெளியிட போறாரு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. இப்போ இந்த போஸ்டர் வந்து நம்ம டீம்ல உள்ள எல்லாருக்கும் கொடுக்க போறோம். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஓகே சூப்பர் சார். ஒரே ஸ்டில் கை புடிச்சு ஸ்டில் எடுத்துங்க. டைரக்டர் போட்டோ மட்டும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க. ஓகே. நீ தான் ஒரு ஸ்டில் எடுத்து
ஆனா உங்க முகம் மாறி கொஞ்சம் கீழே இருக்கேன். ஓகே டெக்னீஷியன் எல்லாரும் போஸ்ட் கொடுக்குறோம். ஜி அப்படியே வச்சுக்கோங்க. கேமரா மறைக்காதீங்க. அதே இல்லை எல்லாம் கொடுத்துறேன். இல்ல கொடுக்காதீங்க. இப்படி வச்சு எல்லாம் காமிங்க. ஆளுக்கு கையில் வச்சுக்கோங்க. நேரம் அவங்க எல்லாரும் காட்டுங்க. அதுக்காக தான் வச்சுருக்காரு. நேரம் வைமா. நேரம் வைமா. அப்படிதான். அவனும் எங்கே கொடுமா சார் எல்லாரும் கூட நீ நில்லு சார். சரியா நீ வச்சுக்கோமா. நீ மொத்தமாக வச்சு நில்லு. விஷ்ணு வந்தாப்புலையா? ரெடியா பாருங்க. ஓகேவா? ரெண்டு காலம் பிடிங்க. அப்படி பிடிங்க. வருவேன் உனக்காக வெற்றி அடையட்டும்.